எப்போதுமே நம்மளில் சில பேர் ப்ரெசண்ட் வாழ்க்கையை நம்ம வாழுறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நம்ம எப்போதுமே ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பேர் பயப்படுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜென் கதையுமே ஃப்யூச்சரை நினைக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு ஜென் குரு அழகாக சொல்கிறாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு சரணே, வெல்கம் டேக் டாக்ஸ். ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருக்காருங்க. இந்த ஜென் துறவியோட மடத்தில் நிறைய துறவிகள் இந்த ஜென் துறவிக்கிட்ட உபதேசம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நாட்டில் ஒரு ராஜா ஆண்டுக்கிட்டு வராரு. இந்த நாட்டில் எப்போதுமே போர் நடக்கிற சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் அடுத்த நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு ஒன்று போர் தொடுக்க வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போய் போர் தொடுக்க போவாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த நாட்டில் ஜென்குரு இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் எப்போதுமே தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நாள் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் கொடுக்குறப்ப அதில் ஒரு சீடருக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் வருதுன்னா, அவர் ஏஞ்சி கேட்குறாரு, குருவே, இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் எப்போதுமே பயம்னு ஒன்று இருக்குது. எப்போதுமே என்னோட வாழ்க்கையை நான் ப்ரெசண்ட் மொமெண்ட்டில் வாழ முடியலை. எப்போதும் ஃப்யூச்சரை நினச்சி எனக்கு பயந்துக்கிட்டே இருக்கேன். என்ன காரணனே புரியல. எனக்கு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு மாதிரி மனப்பதட்டம் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு ஏதாவது விடை இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு தெளிவு கொடுங்கன்னு சொல்லி இந்த சீடர் கேட்குறாரு. உடனே ஜென்குரு சொல்கிறாரு, இது உனக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, உலகத்தில் உள்ள முக்காவாசி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எப்போதுமே மக்கள் தான் இப்போ எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், ஒன்று ஃப்யூச்சரை பற்றி யோசித்து கவலைப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், கெட்ட விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயத்தை திரும்பி 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 அவங்க நினச்சி கவலைப்படுவாங்க. இதுதான் மக்களுடைய சூழ்நிலைகள், இப்போ மக்களுடைய சூழ்நிலைகளாகவே இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி ஜென்குரு சொல்கிறாருங்க. உன்னோட பயத்தை போக்குறதுக்காக நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன கதை சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அந்த பணக்காரர் நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு ஒரு நல்ல அன்பான குடும்பம் இருக்குது. குடும்பத்தில் நல்ல அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள்னு நல்ல ஒரு அன்பான குடும்பங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் அவருக்கு எதையோ இழந்தது மாதிரி, அதாவது நிம்மதியை இழந்தது மாதிரி அவருக்கு தோணுங்க. அதாவது சந்தோஷமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்தது கிடையாது. அவர் நினச்சா உட்காந்து கூட சாப்பிட்லாங்க, 7 தலைமுறைக்கும் உட்காந்து கூட சாப்பிட்லாம், அப்படி ஒரு சொத்து இருக்குது. இருந்தாலும் அவருக்கு மன நிம்மதி இல்லை. எதையோ அவர் தேடி ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தாங்க அவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. வேலை பலு ஒரு பக்கம், அவர் பிஸ்னஸில் இருக்கிறதுனால அடிக்கடி பிஸ்னஸ்ன்னு சொல்லி போயிடுவாருங்க. குடும்பத்துக்காக அவர் எப்போதுமே டைம் ஒதுக்குனது கிடையாது. இதனால் குடும்பத்தில் உள்ளவங்க சரியாக இவரையும் புரிஞ்சுக்கல. இவருமே குடும்பத்தில் என்ன நடக்குது, குடும்பத்தில் உள்ளவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவருமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாதுங்க. இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இவர் ஒரு பக்கம் பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. காலங்களும் அப்படியே ஓடி போகுதுங்க. ஒரு நாள் இவருக்கு முதுமை வருது, வயசாகி போகுது. அப்போதைக்கு இவரோட பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. பேரம்பேத்தியுமே பார்த்துடுறாருங்க. எல்லாமே இவருக்கு முடிஞ்சு போயிடுது. அப்போ தான் என்ன யோசிக்கிறாருன்னா, தான் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்ததாகவே அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிறத தன்னுடைய மனைவி கிட்ட ஷேர் பண்ணுறாருங்க. என் வாழ்க்கையை நான் நிம்மதியாகவே வாழலை, என்னோட இளமை காலத்தை நான் வீணடிச்சிட்டேன். நான் நினச்சிருந்தேன்னா நான் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சரி, என்னோட 7 தலைமுறைகளும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து என்கிட்ட இருக்குது. அப்போதைக்கு நான் என்னோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன். என்னோட குடும்பத்துக்குன்னு நான் நேரத்தை ஒதுக்குனது கிடையாது, உன் கூடயுமே நான் நேரத்தை ஒதுக்குனது கிடையாதுன்னு சொல்லி மனம் விட்டு தன்னுடைய மனைவி கிட்ட எல்லா குறைகளையுமே சொல்கிறாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் நாளைன்னு சொல்லி என்னோட இன்றைய பொழுதை நான் எப்போதுமே வீணடிச்சிட்டேன். இளமை காலத்தில் அப்படி தான் இருந்தேன். நான் நாளைங்கிறது ஒரு மாயைங்கிறத இப்போ தான் நான் உணர்றேன். இப்போ என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறப்ப என் வாழ்க்கையை நான் வாழ்ந்ததாகவே தெரியலை. எனக்கு வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுது. நாளையை நினச்சி எப்போதுமே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதனால் நிம்மதியாக என்னால் அந்த ப்ரெசண்ட் மொமெண்ட் என்னால் வாழ முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. இப்போ இந்த ஜென் குரு இந்த கதையுமே சொல்லி முடிக்கிறாரு. சொல்லி என்ன அறிவுரை சீடருக்கு கொடுக்குறாருன்னா, சீடர்கிட்ட கேட்குறாரு, இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அவராது முதுமை காலத்தில் தெரிஞ்சுக்கிட்டாரு. முதுமை காலத்தில் தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த மாதிரி நமக்கு நாளைங்கிறது ஒரு மாயைன்னு. உனக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை நல்லா நீ உபயோகப்படுத்திக்க. நாளைங்கிறது ஒரு
மாயை தான். அதை வந்து உன்னோட இளமை காலத்திலே நீ தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக நீ மாற்றிக்க. எப்போதுமே வந்து நாளை எண்ணி நம்ம வந்து பயப்படக்கூடாது. இப்போ நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை நினச்சி நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போயிடணும். நாளையை நினச்சி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையும் வீணடித்த மாதிரி போயிடும். இன்றைய வாழ்க்கையுமே வந்து நம்மளால் சரியாக வாழ முடியாது. எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்க, நாளைங்கிறது மாயை மட்டும்தான். இப்போ நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் வந்து நமக்கு எப்போதுமே நிலையான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாருங்க. இது ஒரு புறம் இருக்க, நான் ஆல்ரெடி ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னு சொல்லுவேன். அந்த நாட்டில் உள்ள ஒரு போர் வீரர் வந்து அந்த சைடாக போகிறாருங்க. ஜென்குரு சொன்ன இந்த கதையை வந்து அவர் காதால் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் நாட்டுக்கு போயிடுறாருங்க. போடுறப்ப என்ன ஆகுதுன்னா, மறுநாள் அந்த நாட்டில் வந்து போர் வெடிக்குதுங்க. போர் வெடிக்கிறப்ப 2 நாட்டுக்கு நடுவில் போர் நடக்குது. அப்போ போர் நடக்கிறப்ப இந்த படை வீரரோட நாடு வந்து தோற்று போகுதுங்க போரில். அப்போது இந்த போர் வீரரை கைது பண்ணி அந்த வெற்றி கொண்ட நாடு வந்து சிறையில் அடைச்சிடுதுங்க. எதுக்காக சிறையில் அடைக்கிறாங்கன்னா, இந்த வீரர்கிட்டேருந்து தன்னுடைய நாட்டோடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த நாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுதுங்க. அப்படி வந்து இவர் வந்து சிறையில் வந்து அடைச்சிடுறாங்க. அப்போ இவர் சிறையில் இருக்கிறப்ப இவருக்கு நைட்லாம் தூக்கம் வரலங்க. என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நாளைக்கு என்ன ஆக போகுதோ, நாளைக்கு எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து தூக்கில் போட போகிறாங்க, இல்லைனா சித்திரவதை பண்ணி நம்மளை வந்து கொல்ல போகிறாங்க, நம்ம நாட்டோடைய ரகசியத்தை கேட்க போகிறாங்க, நம்ம வந்து சொன்னாலும் கொல்லுவாங்க, சொல்லாட்டியும் நம்மளை வந்து கொல்லுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவிக்காத சித்திரவதையெல்லாம் நாளைக்கு அனுபவிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லி அந்த போர் வீரர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவருக்கு நைட்லாம் தூக்கமே வரலைங்க. அந்த ஜெயிலில் வந்து கம்பியவே பார்த்துட்டு படுத்து கிடக்கிறாரு. இப்படியே இருக்கிறப்ப மணியும் ஆகுதுங்க, விடிய காத்தால வருது. அப்போ அவருக்கு வந்து ஒன்று, இந்த ஜென்குரு சொன்ன கதை வந்து அவருக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க. நாளை ஒரு மாயை அப்படின்னு ஜென்குரு சொன்னார் இல்லையா, அப்படிங்கிறத வந்து இவர் நினச்சி பார்க்குறாருங்க. நாளை என்பதே ஒரு மாயை தானே. நாளையை நினச்சி நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும்? இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து நம்ம நல்லா வாழலாமே, இப்போ நல்லா தூங்கலாமேன்னு சொல்லி கண்ணை மூடி இறுக்கமாக அந்த ஜென்குரு சொன்ன கதையை ஞாபகப்படுத்தி பார்க்குறாருங்க. இப்படியே அவர் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு நாளை ஒரு மாயை தானேன்னு சொல்லி மைண்டை வந்து ஆறுதலுக்கு உண்டாக்குறாருங்க. அப்புறம் தூங்கிடுறாரு. இப்போ மறுநாள் பொழுதும் விடிஞ்சு போகுதுங்க. இவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இப்போ 2 நாட்டுடைய அரசர்களும் சரி சமாதானத்துக்கு உட்படுத்தி பேசுகிறதா பேச்சுவார்த்தை வந்து அந்த சிறைக்கு வெளியில் உள்ள காவலாளிகள் வந்து பேசிக்கிறாங்க. இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கு மனசுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் இன்னொரு செய்தியுமே இவர் வந்து கேட்குறாருங்க. 2 காவலாளியுமே வந்து திரும்பவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ 2 அரசருக்குமே வந்து சமாதான பேச்சுவார்த்தை வந்து நல்லபடியாக போச்சு போல இருக்குது. அதனால் கூடிய சீக்கிரம் இங்கே உள்ள கைதி எல்லாத்தையுமே வந்து அவங்க விடுதலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கங்க. காவலாளிகள் சொன்னபடியே இந்த சிறையில் உள்ள எல்லா கைதிகளையுமே வந்து விடுதலை பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் உள்ள சிறை கைதிகள் எல்லாரையுமே வந்து விடுதலை பண்ணுறாங்கங்க. இப்போ முறையாக விடுதலை ஆகி இந்த போர் வீரர் வந்து போய் ஜென்குருவை தாங்க முதல்ல பார்க்குறாரு. ஜென்குருவை பார்த்து தன்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறாருங்க. குருவே, என்னோட அறிவு கண்ணை வந்து நீங்கள் திறந்து வச்சுட்டீங்க. நேற்று நான் இந்த வழியாக போகிறப்ப நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை உங்கள் சீடர்களுக்கு நீங்கள் உபதேசம் கொடுத்ததை நான் காதில் வாங்கிட்டு இருந்தேன். நாளை அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து எனக்கு வாழ்க்கையில் உணர்த்திட்டீங்க அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்லி நன்றியும் சொல்கிறாருங்க. இந்த கதையிலேருந்து நம்ம ஒன்று தாங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையை எப்போதுமே வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க. நம்ம நிம்மதியாகவும் நம்ம வாழ்க்கையை வந்து வாழலாம். அதே வந்து நாளையை நினச்சி நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழ்ந்தோன்னா இன்றைய வாழ்க்கை வந்து எப்போதுமே வீணடித்த மாதிரி போயிடுங்க. அதான் குரு சொல்கிற மாதிரி நாளை என்பது எப்போதுமே வந்து ஒரு மாயை தான். இது வரைக்குமே இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.